ஹாய். மணி 11:45க்கு மழையும் காற்றும் ஃபுல்லாக காற்று புயல் காற்று மாதிரி அடிச்சுட்டு 11:45 மணி 12 ஆக போகுது. 12 கால 12:10 ஆகுது. காற்றும் மழையும் செம்ம மழை. சீட்டெல்லாம் பறக்கு. நான் வெளியே போக வேண்டியது. காற்று காற்று சீட்டு 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 தலையிலோடி வந்து அதனால் வெளியே சில இதுகளுக்கு விளைவிட்டு நல்லா காற்றுக்கு எவனோ நேரத்துக்கு வீடியோ எனக்கு நானா சுற்றி மாதம் அரைச்சாங்க. எனக்கிட்ட மாதம் வந்தாயா யாருக்கிட்டையும் எந்த மாதம் வந்தாங்க பாருங்க. மனசில் கவலையோடு அழுதுட்டு இருந்தேன். கடைசி சாமியை கூப்பிட்டேன். எல்லாரையும் கூப்பிட்டேன். கடைசி வாங்கி பேசுவேன். உலகத்தை அனுப்பிச்சு 5 நிமிஷம் வீட்டுக்கு பார்த்தும் 5 நிமிஷம் என்ன பழி வாங்கினா நான் மாறி கடவுள் சிவனை மாறிட்டு விட்டார். அதனால் எனக்கு மாதம் வந்தால் இதுதான் இயற்கை தொடக்கம் முடிவு. எனக்கு மாதம் வந்தால் இதுதான் நடக்குது. எனக்கு மாதம் வந்தால் இதுதான் நடக்குது. இப்போதான் தூத்து இழுத்த சுத்தமாக போட்டு விட்டது. காற்றடிச்சு நல்லா அடிச்சு நான் சின்ன தான் இருந்தேன். நான் ஒன்றுமே செய்யலை. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நேற்று எனக்கு டைம் 9 மணிலேருந்து விடியன்னா ஒருத்தன் பக்கத்தை சொல்லி கண்ணு குத்தி செல்ல குத்தி முட்டு குத்தி எப்படியெல்லாம் சொல்லிட்டு வரேன். நான் அடுத்த கொஞ்சம் நேரம் நான் சாப்பிடணும். நிம்மதியாக தனியாக இருந்தால் பிள்ளைய தனியாக சிறந்தவங்க நான் யாரையும் சிறந்தவங்க இல்லை. யாரையும் பிடிங்கவங்க நான் பாட்டுக்கு தான் நான் வாங்கி இருந்தேன். என்ன பிடிங்க வாரைகளெல்லாம் நான் இப்படி தான் பண்ணேன். நான் சாதா பொண்ணு நான் வச்சுருவேன் இல்லை. கடவுளுக்கு தேவதைகிட்ட மாதம் வந்தால் நான் மாறிட்டு தான் இருப்பேன். சும்மா இருந்த பிள்ளைய சுரண்டிக்கிட்டு வந்தால் சுரண்டிக்கிட்டு தான் இருப்பேன். ஆலஞ்சில் தான் கொஞ்ச நாள் விளையாடி பார்த்தேன். விளையாடணும் 1.5 மாதம் மே மாதம் 1.5 மாதம் கழிச்சு அன்னைக்கு 2 மாதத்தை வச்சேன். அது விடிய 24 மணி நேரம். தப்பு செய்தவனுக்கு கூலி கொடுப்பேன். சிவன் ஆள் மாதிரி உருவம் மாதிரி போய் தண்டனை கொடுத்துட்டுருவாங்க. ஆனால் என்கிட்ட மாறாதுங்க. மாதனா நானும் சிவனை வச்சு சிவனை கூப்பிட்டு பழி வாங்குவேன். இந்த சாதா மனுஷன் எனக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை உருவாக்குனா ஒரு நிமிஷம் தான் உலகத்தில் வாழியது. புரிஞ்சுடுங்க. அது நானாக பேசலை. என் உடம்புக்குள்ள ஒரு தேவதை வந்து சொல்லுது. சரியா? நடக்க மாதிரி நடக்க போகுது. உலகம் நம்ம கையில் இல்லை, சிவனை கையில் தான் இருக்குது. அதை பொறுத்து நடங்க. நான் பெருசு நீ பெருசுன்னு வந்திய பின்னால் கண்ணை கட்டிட்டு பின்னால் கத்தி எடுத்து குத்தினிய ஒட்ட அடிக்கடி தயங்க மாட்டேன். நான் சொல்லலை, சிவன் அப்பன் சொன்னார். சரியா? அது யோசித்து நான் பிறந்ததும் சிவன் பக்கத்தில்
அழிக்கிறது சிவனாக்க மாட்டார். அதான் யோசிச்சு சும்மா தான் இருந்து காலிக்கையும் அழுதுச்சுன்னா எனக்கு ஃபோட்டோ எல்லாம் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். வச்சேன் ஆக்கி ஒரு சின்ன ஒரு காமெடி போடுறது. இனி என்கிட்ட மோதம் வந்ததுன்னா நடக்க வர மாதிரி இருக்கு. இது இப்படியே போயிட்டு இனி போக பார்க்கறது பெருசாக இருக்கேன். அது யோசித்துடுங்க. என்னால் ஒரு பிரச்சனை இல்லை. நான் என்னால் பிரச்சனை ஆக்குனது ஒரு ஆள். அவனால் வாயை பொட்டிட்டு இருக்க சொன்னால் நானும் அமைதியாக இருப்பேன். அவன் என்ன சுரண்ட வந்தால் நானும் சுரண்டேன். நான் அமைதியாக இருந்தேன். சாமியை அமைதியாக இருந்து சுரண்ட விட்ட போனால் சாமி என்ன செய்யும்? நானும் பார்ப்போம் சொல்லி வானத்துலேருந்து கீழே இறங்கி நானும் போராடி பார்ப்போன்னு சொல்லி போராடுவாள். யார் என்னவா? சிவன். அது யோசித்துங்க. நான் தான் வில்லன் எழுந்து நின்று ஹீரோ ஆக்கின நறுக்கு எடுத்து போகிறேன். வாடகை வீட்லையா? வாடகையா இருக்கியா இன்னைக்கா? காற்றடிக்குது. நான் மழையில் தான் நிற்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகாது. என்ன கடவுள் காப்பாற்றுறது. நான் கடவுளுக்குள்ள சாதம் இருப்பேன். நான் இல்லை. எனக்கு விஜய் பாஸ் ஆகி விட்டேனா அன்னைக்கு தான் நானும் நாட்டுக்கு விளையாண்டேன்.